வணக்கம். இன்றைய நாள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜானரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு விசா நீடிப்பு, அமைச்சரவை அங்கீகாரம். போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் ஏற்றிச் சென்ற மீன்பிடி இழுவை படகு ஒன்று கைப்பற்றப்பட்டது. ஐரோப்பிய சேவைக்காக புதிய மாற்றுப்பாதையை கையாளும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக சடுதியாக அதிகரித்த எரிபொருள் விலை. ராஜ்யசபாவுக்கு தமிழகத்தில் இருந்து 6 பேர் தேர்வு. ரஷ்யா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வழங்க தயாராக இருப்பதாக புடின் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமை காரணமாக தற்போது இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு விசா நீடிப்பு வழங்குவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிப்ரவரி 28 முதல் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சில வெளிநாட்டு பயணிகள் திட்டமிட்டபடி நாட்டிலிருந்து வெளியேற முடியாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் விளைவாக பல சுற்றுலா பயணிகள் தமது விசா காலம் முடிவடைவதற்குள் வெளியேற முடியாத அபாயத்தை எதிர்நோக்கினர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு பிப்ரவரி 28 முதல் மத்திய கிழக்கிற்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்ட வெளிநாட்டு பிரஜைகளுக்கு 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வரும் நாட்களில் விமான ரத்துக்கள் தொடருமானால் மேலும் 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசா நீடிப்பு வழங்குவதற்காக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு மாற்று விமானங்களை பெற்றுக்கொள்ளும் வரை நாட்டில் சிக்கியுள்ள பயணிகள் சட்டபூர்வமாக தங்கியிருப்பதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். வாகன இலக்கு தகடுகள் மற்றும் அச்சிடும் பணிகளை தொடங்குவதற்காக போக்குவரத்து அமைச்சு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துடன் இணைந்து இன்று ஒரு புதிய நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர், போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒப்பந்தத்தை தயாரிப்பதற்கு நீண்ட நேரம் எடுத்ததாகவும் இது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா அதிபரின் ஒப்புதல் மற்றும் வழிகாட்டுதலை பெற்ற பின்னர் கையெழுத்திடப்பட்டுள்ளது. கொழும்பு ஜிந்திப்புட்டி பகுதியில் அண்மையில் ஒருவரை கொலை செய்து 2 சிறுவர்களை காயப்படுத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் உடவலவ பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் உடவல பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழ்கடலில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் சாக்கு மூட்டைகளை ஏற்றிச் சென்ற பல நாள் மீன்பிடி இழுவை படகு ஒன்று கைப்பற்றப்பட்டது. குறித்த படகு மேலதிக விசாரணைக்காக கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்கரை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் கடற்படை தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இந்த பறிமுதல் தொடர்பாக மேலதிக தகவல்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பாடசாலை போக்குவரத்து கட்டணத்தை 5% அதிகரிக்க அகில இலங்கை பாடசாலை சிறுவர் போக்குவரத்து சங்கம் தீர்மானித்துள்ளது. ஓட்டோ டீசல் விலை லீட்டருக்கு 22 ரூபாவினால் நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வான்வெளி மூடப்பட்டதை தொடர்ந்து தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதன் ஐரோப்பிய இடங்களுக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் வழியாக மாற்று வழியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதை மாற்றத்தின் காரணமாக லண்டனுக்கு விமான பயணம் 1.5 மணி நேரம் அதிகரித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து பணிப்பாளர் ஜெனரலும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்குவெல்ல தெரிவித்துள்ளார். வான்வெளி மூடப்பட்டதன் விளைவாக மத்திய கிழக்கு நகரங்களுக்கு திட்டமிடப்படாத விமானங்கள் குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்றும் அவர் கூறினார். மேலும் விமான நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு குறித்து கருத்து தெரிவித்த அவர் அது மிகப்பெரியதாக இருக்கலாம் என்றும் ஆனால் சரியான தொகை இன்னும் மதிப்பிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இதேவேளை வான்வெளி மூடல் சுற்றுலா பயணிகளின் வருகையை பாதித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க முன்னதாக தெரிவித்துள்ளார்.
நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மேலும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஓட்டுமடம் சந்தியில் இருந்து வட்டுக்கோட்டை நோக்கி செல்லும் பாதையில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் ஒன்றில் நேற்றிரவு தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வாளை ஏந்திய நபர் ஒருவர் மற்றொரு இளைஞரை துரத்தி கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னை துரத்தி வந்த நபரிடமிருந்து தப்பிக்க முயன்ற அந்த இளைஞர் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலை கடந்து தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது வாளுடன் வந்த சந்தேக நபரை பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்கள் மடக்கி பிடித்து அவரிடமிருந்த வாளை பறிமுதல் செய்துள்ளனர். எனினும் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி குறித்த சந்தேக நபர் பின்னர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஜாலில் தவறான முடிவெடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்த்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. டச்சு வீதி பெரிய விளான் இளவாலை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் அவரது குடும்பத்தினர் நேற்று முன்தினம் காங்கேசந்துறை பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்வுக்கு சென்றுள்ளனர். பின்பு நேற்று அதிகாலை வீட்டிற்கு வந்து பார்த்த வேளையில் குறித்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இது குறித்து இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சடலத்தை மீட்ட இளவாலை போலீசார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ பாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சரவணை பகுதியில் அமைந்துள்ள சைவ ஆலயம் ஒன்றில் உள்ள சிலை உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் ஒருவரை ஊர்காவற்துறை போலீசார் நேற்று இரவு கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அவரை ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் எல்லைப்பட்டியில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவனுக்கு நீதி வேண்டி ஊர்காவற்துறை பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் எல்லைப்பட்டி பகுதியில் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 17 வயதான அருள்பாயஸ் என்ற சிறுவனுக்கு நீதி கோரி இன்று ஊர்காவல்துறை காவல் நிலையம் முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. மனித உரிமை ஆர்வலர் அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தின் போது சிறுவனின் உறவுகள் மற்றும் ஏனையோர் கலந்து கொண்டு காவல்துறையினருக்கு எதிரான கோஷங்கள் எழுதிய பதாதைகளை தாங்கியிருந்தனர். குறித்த போராட்டம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தின் முன்பாக காலை 11 மணிக்கு ஆரம்பமான நிலையில் நீதிமன்ற காவல்துறையினரால் நீதிமன்றத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்த முடியாது என கூறி நீதிமன்ற வளாகத்தை கடந்து போராட்டத்தை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. காவல்துறையினரின் கோரிக்கையை ஏற்ற போராட்டக்காரர் பின்பு ஊர்காவல்துறை காவல் நிலையம் முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினரின் செயலை கண்டித்து பல்வேறு சுலோகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கி கோஷமிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்த போதிலும் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை அதிகரித்த போதிலும் இந்த அதிகரிப்பு பேருந்து கட்டணங்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை என்று ஆணைக்குழுவின் பணிப்பாளர் கலாநிதி நிலான் மிராண்டா தெரிவித்தார். அதன்படி தற்போதைய கட்டண கட்டமைப்பு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். நைனா தீவில் 2 பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராறு வாழ்வெட்டில் முடிந்ததில் ஒருவர் பலியானார். குறித்த சம்பவம் இன்று மாலை நைனாதீவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில் நைனாதீவி வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நைனாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறே குறித்த கொலையில் முடிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவத்தில் நைனாதீவி வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியானார் என கூறப்படுகின்றது. கண்டியைச் சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவற்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயர்ந்து வருவதை தடுத்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளின் குறிப்பிடத்தக்க திருத்தத்தை அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசலின் விலை லீட்டருக்கு 22 ரூபாய் அதிகரித்து ரூபாய் 303 ஆகவும், சூப்பர் டீசல் லீட்டருக்கு 24 ரூபாய் அதிகரித்து 353 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளது. 92 ஒக்டேன் பெட்ரோல் 24 ரூபாவாகவும் மற்றும் 95 ஒக்டேன் பெட்ரோல் 25 ரூபாவாகவும் அதிகரித்து புதிய விலைகளின்படி முறையே 317 ரூபாய் மற்றும் 365 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளன.
அதே நேரம் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விலை 13 ரூபாய் அதிகரித்து 195 ரூபாவாக உள்ளது. இதற்கிடையே சிபெட்கோ விலைகளுக்கு ஏற்ப லங்கே ஐஓசி நிறுவனமும் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது. ஓட்டோ டீசல் 303 ரூபாய், சூப்பர் டீசல் 353 ரூபாய், ஒக்டோன் 92 பெட்ரோல் 317 ரூபாய், 95 ஒக்டோன் பெட்ரோல் 365 ரூபாய், மண்ணெண்ணெய் 195 ரூபாய். குருக்கள் மடம் மனித புதைக்குழி முதலாம் கட்ட அகழ்வு பணி மார்ச் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி ராஜி முகமது தெரிவித்துள்ளார். குருக்கள் மடம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக நீதவான் பிரதீபன் எடுத்துக் கொள்ளப்பட்டத போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குருக்கள் மடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான வழக்கு களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல் இயக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதியிலேயே அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதனை நீதிமன்றங்கள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என தெரிவித்தார். தொடர்வது இந்திய செய்திகள். ராஜ்யசபாக்கு தமிழகத்தில் இருந்து 6 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வெற்றிடமாக உள்ள 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிகளுக்கான தேர்தல் எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்திருந்தது. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் திமுகவிற்கு 4, அதிமுகவிற்கு 2 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவி கிடைப்பது உறுதியானது. திமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தலா 1 இடம் ஒதுக்கப்பட்டது. திமுகவில் திருச்சி சிவா, காங்ஸ்ரைன் ரவீந்திரன், தேமுதிக சார்பில் சுதீஷ், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்தோபர் திலக் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதிமுக சார்பில் தம்பிதுரை, அக்கூட்டணியில் உள்ள பாமக சார்பில் அன்புமணி மனு தாக்கல் செய்தனர். அவர்கள் மனு ஏற்கப்பட்டு மற்றவர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மனுவை திருப்ப அவகாசம் வழங்கப்பட்டது. 6 பேர் தவிர மற்றவர்கள் யாரும் களத்தில் இல்லை. இதையடுத்து திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், சுதீஷ், கிறிஸ்தோபர் திலக், தம்பிதுரை, அன்புமணி ஆகியோர் ராஜ்யசபாக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக ராஜ்யசபா தேர்தல் நடத்தும் அதிகாரி சாந்தி அறிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். அரசியல் தலையீடு இல்லாமல் நீண்டகால ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலகில் பல நாடுகளுக்கு ரஷ்யா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வழங்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் மற்றும் எண்ணெய் எரிவாயு நிறுவன தலைவர்களின் முன்னிலையில் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நிலைமை காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி அதிகரித்து வருவதாக அவர் எச்சரித்துள்ளார். மேலும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் எண்ணெய் உற்பத்தி ஏற்கனவே குறைய தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் தொடரும் போர் இன்றுடன் 10வது நாளை எட்டியுள்ள நிலையில் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய ட்ரோன்கள் ஒட்டுமொத்த உலகையுமே அதிர வைத்துள்ளன. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளம் மிக்க கிழக்கு மாகாணத்தை நோக்கி வந்த 2 ட்ரோன்களை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரகம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. குவைத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் ஊடுருவ முற்பட்ட 6 ட்ரோன்களை அந்நாட்டின் நேஷனல் கார்டு அதிரடியாக அளித்துள்ளன. மேலும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்பு கருதி செல்போன்களுக்கு மிசைல் அலர்ட் எச்சரிக்கை அனுப்பி அந்நாட்டு உள்துறை அமைச்சரகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றது. ஈரானின் ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தங்கள் வான் பாதுகாப்பு படை முறியடித்து வருவதாக அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் அந்த நாட்டின் மீது கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா திடீர் தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலுடன் சேர்ந்து நடத்திய இந்த இராணுவ அதிரடியில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டார். இதனால் ஈரான் இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா படை தளங்களையும் தாக்கி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.